சரி, இந்த மொத்த கட்டியை அடிச்சு விழுது. பாலத்தை பார்க்கவே பயமாக கிடக்குது. பெண்களும் வந்து சேர்ந்து தான் வேலை செய்யணும். போட்டே நிற்கிது ரோட்டு கரையில். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பயண காணொலி ஒன்று தான். கிட்டத்தட்ட இங்கே கிளிநொச்சியில் இருந்து முல்லைத்தீவு முத்தையங்கட்டு வரையும் போக வேண்டிய தேவை இருக்குது. இடையில் 2-3 பாலங்கள் புனரமைப்பு நடக்குது. அதோட வந்து முத்தையங்கட்டு குளமும் புனரமைப்பு செய்கிறதாக கேள்விப்பட்டு நான். அதோட வந்து அந்த நிவாரண பணிக்காக ஒரு கடையை போய் பொருட்களின் விலையில் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இன்றைக்கு இப்படியே இந்த பயண காலொலியை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னால் இருந்து வலிக்கிட்டோம். வலிக்கிட்டு இப்படியே கண்ணாவடம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து பரந்தன் புதுக்குடியிருப்பு ரோட். ஆனால் இன்றைக்கு நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு வந்து கொஞ்சம் மழை குறைவு. ஆனால் பனி பெய்யுது பயங்கரமாக பாருங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம் மூடி பாய்ஞ்ச இடங்கள். ஆனால் இப்போ ஓரளவு வெள்ளம் இல்லாதபடியால் கொஞ்சம் நெல்லுகளெல்லாம் இப்போ நல்லா வந்துட்டு. இதை நம்ம துறந்து வான் பாயிற வழியாக பாருங்கள். இந்த வயல்கள் எல்லாம் உள்ள தண்ணி கட்டி போயிடும். அதோட இந்தியாலையும் வயல்களுக்குள்ள உள்ள தண்ணி தான். இது வந்து வெலிக்கண்டல் பாலம் பாருங்க. இப்படி தண்ணி வாயிரண்டி இது இரநமட குளத்து தண்ணி தான் இப்போ பாஞ்சு விட்டுருக்கோம். அந்த தண்ணி பைப்பு எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போவும் வெள்ளங்கள் முட்டின வழி தான் கிடக்குங்க பாருங்க. இது வீடு பக்கத்தை, ஆனால் வெள்ளம் பக்கத்துலேயே முட்டி கிடக்குது. நாங்கள் இப்போ என்னென்றால் முக்கியமாக சொல்லணும், இப்போ புதுக்குடியிருப்பு பரந்தனில் இருந்து நேர் ரோட்டில் வந்து புதுக்குடியிருப்புக்கு போயிடாது. இடையில வந்து பால வேலை நடக்குது. இடத்துல என்றால் கண்டாவளை சந்தைக்கும் புளியம்பக்குடை சந்தைக்கும் இடையக்குள்ள அதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா கண்டாவளைக்குள்ளார போய் புளியம்போக்குன ரோட்டில் ஏறி தான் மெயின் ரோட்டில் ஏறி போகணும். இப்போ நாங்கள் வந்து கண்டாவளைக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். மற்றது பஸ்ஸுகள் வந்து உடையக்குள்ளே வந்து வட்டக்கச்சியால் வந்து புளியம்போக்குன சந்தைக்கு வந்து அதுக்குள்ளாரே அப்படியே நேரே ஓடுது. அப்படித்தான் அந்த பாதை. இப்போ வாகனங்களை நீங்கள் போகிறதா இருந்தால் கிளந்தச்சிக்குள்ளார வட்டக்கச்சிக்கு போய் வட்டக்கச்சிக்குள்ளார வந்து தருமபுரத்துலேயோ இல்லாத புளியம்போக்குன சந்தையிலையோ ஏறி அப்படியே நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற பாதையெல்லாம் தண்ணி மூடி பாயுது. அதில் பெருசாக பாயுது. என்ன பிரச்சனைன்னா இது எடுக்கலாமல் போச்சு கேமராவை. நல்ல மீன் ஓடுதா? மீன் ஓடுதோ? அங்கே அதுக்குள்ளார என்ன சொல்கிறீங்க? பாறை மீன் ஓடுதோ குளத்துக்குள்ளார? ஓடும் உங்களுக்கு பாரு. இப்போ பாருங்க பாதை எப்படி கிடக்குண்டு. கூடுதலாக இப்போ நாங்கள் நேர் ரோட்டில் போயிருந்தா இப்போ புதுக்குடியிருப்பு கிட்ட போயிருப்போம். இந்த பாதைக்குள்ளார இப்படியான பாதைக்கெல்லாம் இப்போ எல்லா மக்களும் போய் வந்து கொண்டு இருக்கணும். இப்போ நான் அண்ணா போவீங்களா இதால்? போவேன். இருந்தால் 2 பேரும் தான் நல்லா போகிறோம். இந்தியாவில் பாருங்க இதெல்லாம் மூடி பாஞ்சதாலும் இப்படி இதாகினது. இந்த கடவுள் சரி. இந்த டிரைவர் எது ஜேசிபி டிரைவரும்? சரி அண்ணா, இதுக்கு கால் மட்டும் நிலத்தில் வைக்கலாதான்? அம்மா ஒரு காலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு மட்டுமில்லை, இப்போ உண்மையாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்படியான ரோடுகள்லாம் கூடுதலாக இப்போ இருக்குது. இந்த ரோடு தான் இப்போ கை கொடுக்குது எல்லாரும். ஓ
மாதிரி ஒரு கான்கிரீட் ரோட்டில் வந்து ஏறிட்டோம். இது புளியம்பக்கம் ரோட் தானே? கோயிலுக்கு போகிற ரோட் தானே? கோயில் பக்கத்துல. இப்போ வந்து இடையக்குள்ளால புளியம்பக்கம் சந்திக்கு வந்து வரைட்டோம். புளியம்பக்கண பாலமும் வேலை நடந்து கொண்டு இருந்தது. இப்போ என்ன மாதிரியோ தெரியா மழைக்கு வேலை நடக்குதாண்ணா புளிய இது இந்த பாலம். ஓ நான் வேலை நடக்குது. இதுவும் வேலை செய்து நிப்பாட்டி இருக்குது. இங்கே பாருங்க தண்ணி எப்படி ஓடுது நடுவுக்குள்ளார ரெண்டு ஞாபகம் தண்ணி ஓடுது. என்னடா இரண்டமட்ட தண்ணி மெயினாக இதுக்குள்ளால வரது கூட. நெல் வயலெல்லாம் ஃபுல்லாக மணல்லாம் மூடி போய் கிடக்கு. இங்கே அதோட முன்னுக்கு வேலை நடக்குது. பெரிய பெரிய கிரேன்கள் எல்லாம் வந்து நிற்குது. முன்னுக்கு வரியல் போட்டிருக்கு. இதுக்குள்ளால சூப்பராக போகலாம். நடந்து மட்டும்தான் போகலாம். அதோட போலீஸாக்கள் எல்லாம் நிற்கிறான். இதுதான் அந்த பாலத்தின் தகடு. போய்க்குள்ளேயே சொல்லி போட்டினா இந்த லைனுக்கு அங்கே போக வேண்டாமா வந்து. இந்த பாலத்தால் போய் இப்போ மற்ற பக்கம் போகலாம். அண்ணா இதுக்கெல்லாம் இப்போ ஆக்கள் போகிறோன்னா நடந்து போகணுமாண்ணா? ஆ கடக்கு போட்டால் தான் நீக்காமல் போகணும். கடக்கு போட்டால் தண்ணி காமலோணும். பாலம் சீர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் வந்து இந்த பாதை வேலை நடந்து கொண்டிருக்குது. என்னண்டா கிட்ட போய் பார்க்கலாம். ஆனால் கிட்ட போய் பார்க்க பயமாக கிடக்குது. ஏதாவது இரும்புகள் கம்பிகளோட வேலை நடக்க மாறி சாரி எங்களுக்கு மேலேயும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட விடிய சாதுவாக வெயில் அரைச்சிது. இப்போ மழை இருட்டி கொண்டு வருது. இருட்டுண்டா அப்படி ஒரு இருட்டு இருட்டுது. நாங்கள் இதில் இருந்தால் அப்படியே நீ புதுக்குடியிருப்புக்கு வழிக்கிடுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா
வந்துட்டோம். புதுக்குடியிருப்புக்கும் வேறு மழையும் திருப்பி துவங்குது. இப்போ 3 இடத்துல மழை பெய்யுது. அதுக்கடையில் வேறு புதுக்குடியிருப்புக்கு வந்து நீ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கதைக்கணும். வெளியால் கதைச்சு கிளிநொச்சி விலைக்கும் மிஞ்சத்தை விலைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டம் முத்தையங்கட்டுக்கு போகிற ஐடியா இருக்குது. புதுக்குடியிருப்பு டவுன். புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்தாச்சு. அண்ணா இந்த இடத்துல நிப்பாடுங்க. இப்போ வந்து புதுக்குடியிருப்பில் அலுவல் முடிஞ்சுது. உண்மையிலேயே பார்க்க போனால் கிளிநொச்சியை விட கொஞ்சம் ரேட் குறைவுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் குறைவு, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஓகே, அந்த பொதிகளெல்லாம் செய்ய சொல்லியாச்சு. அடுத்தது இதில் இருந்து அப்படியே முத்தையங்கட்டு வழிகிட்டோம். இது வந்து புதுக்குடியிருப்பு ஒட்டுச்சுட்டான் ரோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணா அண்டல் வந்துட்டோம். பாருங்க வெள்ளம் மூடி எப்படி இருக்குது. அம்மா பில்டிங்கில் கிடங்குற அந்த நாங்கள் உதவி கொடுக்க போகிற இடம் மட்டும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இதால் இப்படி அங்கே போகணும். அங்கே தெரியுது வீடுகள், தூர தெரியுது வீடுகள். பாருங்க ஃபுல்லாக வயல் அந்த வீடுகள். போட்டே நிற்கிது ரோட்டு கரையில். பாருங்கள் இந்த இதுக்குள்ளார ஓடி அந்த வீடுகளுக்கு போகிற போட். இந்த ரோட்டை மூடி பாஞ்சு பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் அந்த கஞ்சர்கள் அப்படி ரோட்டில் அடைஞ்சு போய் கிடக்கணும். ஆனால் இந்த கிராமம் ஃபுல்லாக ரோட்டை இதுதான் பாதைன்னு நினைக்கிறேன். இந்த கிராமம் ஃபுல்லாக மூடி பாஞ்சு ஒரு கிராமமே ஃபுல்லாக இடமே இருந்தது. பாருங்க ரோட்டு கரையிலேயே தண்ணி டேங்க் எல்லாம் வச்சிருக்குது. ஓ இது எனக்கு தெரியும். வருஷம் மூடி பாயிற ஒரு கிராமம் அது. புதுப்பால போகலாமன்னா பாதை எப்படி இருக்கோ தெரியாது. இல்லை நான் ஒரு பாதை புலம் திறந்து விட்டுருக்கேன்னா மூடி பாயதோ தெரியாது தண்ணி. ஓ கொஞ்சம் பண்ணால் பாலத்தை கிடாங்க விட்டுருப்பீங்க ஐயா. எப்படி பாஞ்சிருக்கு தண்ணி. நடு ரோட்டில் பாலம் உடைஞ்சு போய் கிடக்குது. அதுக்கு பனை ஓலையை வந்து போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் முத்தையங்கட்டுக்கு ஒரு குறுக்கு பாதைக்குள்ளெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இது பாருங்க ரோட்டு அப்பா வேலி கரையெல்லாம் இப்படி ஒதுக்கி விட்டுருக்கு தண்ணி பாஞ்சு. கடல் வருது. அதுதான் இன்னுக்கு மாறுது தான் போமண்ணா. கடல் தான் மழை ரெடி கொண்டு வருது. இப்போ வந்துட்டோம் முத்தையங்கட்டு குளக்கட்டடிக்கு வந்துட்டோம். வீட்டை போயில குளக்கட்டுக்கு போயிட்டு வீட்டை போ. எவ்வளோ மோட்டர் சைக்கிள் பாருங்க. ஊராக்கள் எல்லாரும் நிற்கணும். ஊராக்கள் முழு பேர் நிற்கணும். ஃபுல்லாக வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியப்படமான்னு தெரியல. இந்த கீழே ஒரு பண்டோண்டு கட்டியிருந்தானே நேர அங்கே கடை உடைச்சிருக்கு பாருங்க. அது குறுக்கால உடைச்சி இதுக்குள்ளார வாய வலிக்கிறது. வேலைகள் உண்மையாக முன்முறமாக நடந்து கொண்டிருக்குது. கிராம மக்களில் இருந்து இராணுவம் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். இதில் பாருங்க இல்லை அரிச்சு பாஞ்சதை நான் ஏற்கனவே வன்னி விளக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போவும் கலங்கி பாஞ்சு கொண்டு தான் இருக்குது.
இதுதான் வந்து அரிச்ச கட்டு. ஆனால் ஃபுல்லாக செங்கல் எல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் கட்டியிருக்கணும். பாருங்க செங்கல் எப்படி இருக்குண்டு. ஓ ஓ இது பழைய பழைய காட்டுண்ணே. இதெல்லாம் புதுக்காட்டு இல்லை. இந்த மேலே காட்டினது தான் புதுக்காட்டுகள். ஓ இதெல்லாம் எப்படி அரிச்சு விழுத்திருக்கண்டு பார்த்தீங்களா? இந்த மொத்த கட்டையே அடிச்சு விழுத்தி இருக்குது சிம்பிளை. அண்ணா கம்பியடாக குத்தி விட்டுருமா? இதில் கம்பியடாக கம்பி என்ன குத்துது? மிஷின்களெல்லாம் சும்மா அப்படித்தான் போடி தெரியுதுங்க. ஆனால் உதிரி அடிக்கிற மண்மூடையெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. திருப்பி கலங்கி பாஞ்சது உண்டா? ஏன்னா குளம் மட்டத்தில் தட்டி கொண்டு நிற்குது. கலங்கி பாஞ்சால் திருப்பியும் அள்ளி கொண்டு போகும். சும்மா நார்மலான வேலை இல்லை. இதில் பாருங்கள் நிறைய பெண்களும் வந்து சேர்ந்து தான் வேலை செய்யணும். ஒரு மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம். இதுகளுக்குள்ளால போகிறதெல்லாம் இந்த வழுக்கு பிரண்டை கிடக்குது. மரம் நிற்குது. ஆனால் சுற்றி அரிச்சு கிடக்கு. எல்லாம் அரிச்சு கிடக்கு. இங்கே பாருங்க இதெல்லாம் எப்படி அடிச்சு போட்டுதுண்டு. அன்றைக்கு விறகு இதுக்கெல்லாம் நான் பெரிய இல்லை. ஏன்னா தண்ணி வாங்கி கொண்டு இருந்தது. இன்றைக்கு தான் தெரியுது. அன்றைக்கு தண்ணி வாங்கி கொண்டு இருந்தபடியே பெருசாக ஒன்றும் தெரியல. இருக்குதோ? அப்போ அந்த கிராமத்தில் ஒரு தரம் பண்ணி தண்ணி போகுது. பண்டு கூட நியாயமான கட்டடங்களை கூட நல்லா தெரியும். தண்ணி நிப்பாட்டை இல்லாமல் தான் இப்போ இந்த மண் கூட போட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்போ இந்த உணவு பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் முழுக்க பங்களிப்பு செஞ்சுருந்தா இன்னும் உதவியாக இருந்திருக்கும். கூட அப்புறம் செய்யலை. ராணுவமும் கூடுதலாக இருக்கிறது. தேங்கத்தில் மீனவர் கொஞ்சம் ஒரு 101 குடும்பம் இருக்குது. அந்த 101 குடும்பத்தில் அவ்வளோ பேர் நிற்கணும். மற்றது கிராம பக்கத்தில் கொஞ்சம் முழுக்க ராணுவம் தான் இதில் கூடுதலாக பங்களிப்பு தருது. இல்லை இப்போ தண்ணி வந்து எல்லாத்த வீட்டுக்கே தானே போனது. எல்லாத்த வீட்டுக்கும் பாதிக்கும். பங்களிப்பில் வந்து சரி நீங்கள் ஆம்பளைகள் வந்து நின்று வேலை செய்வது ஓகே. இப்போ நீங்கள் பொம்பளைகள் வந்து நிற்கிறீங்க. அம்மா வயசானாக்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் மற்ற இந்த எங்களை மாதிரி எல்லாரும் என்ன உலக செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆம்பளை பிள்ளைகள் வேலை செஞ்சு நாங்களும் வந்தோம்னா மக்கள் வேலை செஞ்சு நாங்களே செஞ்சு தான் நாங்கள் வரோம். அதை விட நாங்கள் என்ன காரணத்துக்கு அதராமல் இருக்கணும் இந்த வேலை? இந்த மற்ற விவசாயிகளும் அம்மா இதை நம்பித்தான் இருக்கணும். இருக்கிறாங்க செஞ்சு தரட்டும். அப்படி இந்த எங்களுக்கு எந்த பதிவுமே தரையும் இல்லை. இப்படி வந்து வேலை செஞ்சு நாங்களாக தான் முயற்சி எடுத்து மீனவ சங்கத்தால தலைவர் அமைத்து கொண்டிருக்கோம். அவர்கள் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்வோம். இதில் வந்து நடக்குது நிறையா. ஆனால் இப்படி மண்மூட நிறைய அடுக்கணும். இது வந்து இப்போ ஒரு தற்காலிகமான வேலை ஒன்று தான். இதை பார்க்க தான் பயமாக கிடக்கு. கிட்ட போகவே பயம் ஒட்டிஞ்சு விழுதோ தெரியாது. மற்ற அந்த கீழால் பாருங்க எப்படி போறியா கீழ் பக்கத்தால் அடித்து கொண்டு போட்டு வந்து அங்கே அதெல்லாம் பாருங்க. இங்கே
ஆனால் இது வந்து குளத்துக்கு வந்து கடும் ஆபத்தான விஷயம் உண்டுப்பா. இனி மாரிகாலம் பண்ணுறபடியா மழை எந்த நேரம் பெறும் பெறாதுன்னு சொல்லவே இயலாது. இதை கொஞ்சம் வடிவாய் செய்தால் தான் குளத்தை பாதுகாக்கலாம். மண்ணை கொண்டு வந்து பறித்து பேக்கில் அடித்து கொண்டு அடுக்கினா அதுக்கு புறம் தான் இது தண்ணி போகிறத நிப்பாட்டினா அப்புறம் தான் இதுக்குள்ளே வேலை செய்யலாமா, கான்கிரீட் போட போய் நம்ம. பாருங்க, சூறாவளியோட கூடிய மழை வந்து இந்த பிரதேசங்கள் முழுவதுமே பெய்யப்பட்ட காரணத்தினால வந்து எங்களோட முத்தையங்கட்டு குளத்தில் வந்து நீர்த்தேக்கம் வந்து அதிகரித்த காரணத்தினால வந்து குளம் வந்து வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்ட நிலையில் வந்து, அதாவது எங்களை குளத்தில் வந்து தக்க வச்சு கொள்ள இயலாத அளவுக்கு தண்ணி வந்ததால் வந்து இந்த குளத்தை வந்து கூடுதலான முறையில் வந்து தண்ணியை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், இந்த சைட்டுகளால் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாமே உடைக்கப்பட்ட நிலையில், அதாவது வந்து இன்றைக்கு எல்லாமே வந்து நாங்கள் எங்களோட மீனவர்லேருந்து இராணுவம் வந்து எல்லாருமே வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து கூடுதலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னாக்கா மீனவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள், அதாவது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கீழே வந்து பார்க்க போனீங்கன்னு சொன்னாங்க 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதுக்குள்ளே வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்குமே முதல் வந்து இந்த குளம் தான் பெரிய இதாக இருக்குது. அந்த வகையில் வந்து பாருங்கள், இந்த குளத்தில் வந்து இப்போ நாங்கள் இந்த வேலை பணியை வந்து செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதை வந்து நாங்கள் மீனவ குடும்பங்களில் இருந்து, அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த இதில் முன்னுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குங்களுக்கு இந்த கீழ் துண்டுகள் எல்லாம் அரிக்கப்பட்ட நிலையில் வந்து அதுக்கு வந்து இப்போ இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வந்து எங்களுக்கு கோல் எடுத்திருந்தவங்க இப்படி வந்து எங்களோட மீனவர் ஆக்களும் வந்து இந்த உதவிகளை செஞ்சு தரணும். அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் இதில் வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, கீழ்ப்பகுதியால் வந்து ஃபுல்லாகவே அரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து முன்னுக்கால மண் முட்டையில் அடித்து அதை கொஞ்சம் தண்ணியை வராதபடிக்கு நாங்கள் தக்க வச்சு கொண்டு அந்த இடத்துல வந்து அந்த கொங்குரீட் அடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு வந்து கூடுதலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் சமக்காரரும் வந்து இதில் வந்து சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே போல் இன்னுமே எங்களோட கிராம மக்களும் வந்து இதில் வந்து உதவிகளை ஒத்துழைப்புகளை தந்தால் வந்து எங்களுக்கு இன்னுமே இந்த வேலையில் வந்து எளிதாக முடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த பக்கம் அரிச்சதால நாங்கள் எங்களோட வயல்கள் அதுகளெல்லாம் தண்ணி வந்தது. ஆனால் அரிச்சிருக்குது அன்றைக்கு பார்க்க தெரியல, தண்ணிகள் பாஞ்சோன்று கேட்க இன்றைக்கு பார்க்க இப்படியோ அரிச்சிருக்குன்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அரிச்சிருக்குது, அவ்வளோ மண் இல்லை இது இந்த இடங்கள்ல எல்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பண்டாரவணிய ஓட்டு தொழிற்சாலை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து இது இயங்குற இல்லை, இந்த ஓடுகள் இந்த கல்லுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், பழைய கட்டிடங்கள். ஓ, இப்போ வந்து நாங்கள்
முல்லைத்தீவில் இருக்கிற நாயாத்து பாலத்துக்கு வந்துட்டோம். பால வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் போய் வரதெல்லாம் சரியான கஷ்டம். அங்கால உள்ள மக்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாலம் வந்து சேதமடைஞ்சால வந்து ஆமியாக்கள் வந்து இங்கேருந்து பூராக்கள் அங்கேருந்து வாராக்களை வந்து போட்டில் தான் கொண்டு வந்து விடணும். அதுவும் இலவசமாக. பாலத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இருக்குது பாலம். இதெல்லாம் இடிஞ்சு போய் கிடந்தது எல்லாம் சீர் செய்திருக்கணும். இப்போ சமனாக இருந்தது இறக்கம் மாதிரி வந்துட்டு இப்போ அதுதான் முகத்துவாரம். அதில் போய் பார்ப்போம். ஜம் பண்ணுற மாதிரி கிடக்கு போ. எப்படி அடிச்சு இறங்கி இருக்குது. இதை பார்க்க தான் இவ்வளவு தண்ணி வந்திருக்குன்ற மட்டும் தெரியும். இப்போவே சரியான தண்ணி வாங்கி கொண்டிருக்கு. இப்போதைக்கு இந்த பாலத்தை நிமித்தி செய்கிறன்றது கஷ்டம். இப்படியே போய் வர வேண்டியா. இதுக்குள்ள பாருங்க தண்ணி போகிற போக்க. இந்த கட்டு இதுதான் அந்த பாலத்துக்கு இருந்த கட்டு. சனங்களை ஏற்றி கொண்டு போயிடும். இந்த பாலத்தை பார்க்கவே பயமாக கிடக்குது. எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இவ்விடத்துல பார்த்தீங்கன்னா தார் ரோட்டே வந்து ஒரு பக்கம் பதிஞ்சு இருக்குது. அங்கே உயர்ந்து இங்கே பதிஞ்சிட்டுது. இதுக்குள்ளே அப்படியே உடஞ்சி இறங்கிட்டு ரோட்டை அப்படியே ஒரு பக்கம் பதிஞ்சிட்டு. இந்த மலைநாடுகளில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கிடக்குது. இல்லை இந்த பக்கம் உயரம், அந்த பக்கம் பதிவு, வளைவு தானே, அப்படியே பதிஞ்சிட்டு. நாயாத்தில் இருக்கிற ஒரு பாலம் தான் புளியண்டு நினைச்சான். இங்கே வந்து பார்த்தால் 2 பாலமுமே சரி ஃபுல்லாக முடிஞ்சார் அலுவல். இங்கே ஒரு கட்டு கட்டி அந்த பாலத்தை நீட்ட போயிடும். அதுக்கும் இதுக்கும் நீட்டி வைக்க போயிடும். அதுதான் பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே நீ வட்டி வட்டி எடுக்கணும். நான் படிச்சிருக்கிறது அண்ணா இந்த இடமோ இந்த இடம் தானே. அப்போ இங்கே போக்குவரத்துக்குன்னா சரியான கஷ்டமாக இருக்குமே. நான் உங்களை உள்ளாக்க போட்ட பஸ் ஸ்டோர் தான் அங்கால. அப்போ போய் இங்கேருந்து போய் அந்த அதிலேருந்து பஸ்ஸில் அங்கே வரையும் அங்கால போகிறோம். உண்மையிலேயே எங்கட பக்கமே இவ்வளவு சேதங்கள் வந்திருக்குது. சும்மா ஒரு சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்குள்ள மலையக பக்கமெல்லாம் பார்க்கக்குள்ள என்ன சொல்கிறது, பொருள் இந்த ரோட்டு இப்படியான சேதங்கள் மட்டுமே எக்கச்சக்கம் கோடிக்கணக்கிலேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சீர் செய்கிறேன்னால் இதுக்கே புரியுமான ஒரு காலம் வேணும். அந்தளவுக்கு சேதம் வந்திருக்கு இந்த மழையால். மழை வந்ததாலே எல்லோரும் ஓடி வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. பிரேக்கா நல்லா வெயில் அரைச்சிது. இப்போ மழையை பாருங்கள் மூடி பிடிச்சிட்டு எல்லா இடம். இப்போ வந்து நாயாத்து பாலம் பார்த்துட்டு வலிக்கிட்டோம். இது வந்து
வீடுகள் எல்லாம் அப்படியே வாசலுக்கு தண்ணி தான் நிற்குது. இது வந்து அளம்பில். இதுதான் முல்லைத்தீவு டவுன். அப்படி இருக்குது பாருங்க. வட்டுவாகல் பாலத்துக்கு வந்துட்டோம். வட்டுவாகல் பாலமெல்லாம் இடிச்சு அமர்த்தி மூடி அகட்டுப்படுதான். இது மூடி என்ன நடுவில் மட்டும்தான் பாலம் வரும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க 2 பக்கமும் போட்டு. அது ரோட்டுண்ணா? அது ரோடு எக்ஸ்ட்ரா ரோட்டு. ஓ, தற்காலிகமான ரோட்டு அது. அண்ணா இந்த ரோடு வந்து படத்தில் ஜாயிண்ட் ஆகுதுண்ணா. இதெல்லாம் வச்சு மீன் பிடிச்சிடலாம்ல. ஆ இல்லை நிற்கலாம் காய்ச்சி மாட்டோம். ஆ ரெண்டு பாஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாதை பிளாக் ஆயிடுச்சு. ஆ இன்னும் 2-3 பஸ் வருது. எல்லாம் இறங்கி கிடக்கு. இதெல்லாம் உடைச்சிருக்கேன். உடத்துல எல்லாம் உடைச்சி போட்டிருக்கும். மீன் பிடிப்பினமெண்ட்டு எதிர்பார்த்தா மீனை எங்கான இல்லை உண்டு எங்கான இல்லை. தண்ணி கூட நிற்குதானே. ஆ சோளங்களை வந்துட்டாங்க. அதுதான் இதில் ஒரு சோளம்பத்தியை சாப்பிட்டு ஒழிக்கிடுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னால் வட்டுவாகல் பாலமும் பார்த்தாச்சு. உண்மையிலேயே இந்தியாவில் பக்கமெல்லாம் நான் மழை பெய்ததுக்கு பிறகு வெறே இல்லை. இன்றைக்கு ஒரு கால் கொஞ்சம் டைம் முடிஞ்சோன்னு வந்து ஒரு கால் எல்லா இடமும் அந்த சின்ன சின்ன வேலைகளும் இருந்ததால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இருட்டு போட்டுட்டு சரியா இப்போ முள்ளிவாய்க்காலில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் மழையும் பெய்யுது, இருட்டும் போட்டுட்டு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.